குட் மார்னிங். நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ் டே ஆஃப் உமன் சிஎன்டி. கரெக்டுங்களா? பிகாஸ் வாழ்க்கையுடைய எல்லாருக்கும் கண்களாக இருக்கக்கூடிய பெண்களை சந்திக்கக்கூடிய நாள் இது. ஸோ ஐ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் திஸ் டே. நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பீங்க. அண்ட் என்ன பார்த்தீங்க புதுசாக வந்தவங்க, நோ டாக்கிங் ஒன்லி டு தி நியூ கமர்ஸ், என்ன பார்த்தீங்க? வாட் ஆர் தி திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட்? அது கொஞ்சம் ஜஸ்ட் கொஞ்சம் ஜீர்ணிங்க. ஏதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பு எனக்கு வரும்போது இந்த வாய்ப்பை பற்றி பார்க்கக்கூடிய நிலைமையில் நான் இல்லை. நான் தட்டி தான் கழித்தேன். பட் இருந்தாலும் அதை ஏன் பார்த்தேன், இவர்கிட்ட போய் நான் ஏன் இதை நான் பண்ணலாமான்னு கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு வந்து காமிச்சவர் என்னுடைய வெரி வெரி ரொம்ப நெருங்கிய நண்பர் டெல்லியிலேருந்து வந்திருந்தார். அண்ட் அவர் முதல் தடவையில் 3வது தடவை வலுக்கட்டாயமாக வந்து என்கிட்ட பேசினார். அவர் பேசும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னது தான், கவனிச்சிங்களான்னு கேட்டேன். அவருடைய வருமானத்தை எனக்கு காமிச்சார். ஒரு 18 மாதம் டியூரேஷன் அவர் இணைந்து எங்கிட்ட வந்து பேசும்போது, இந்த முதல் மாதம் 55,000 ஆரம்பித்து 18வது மாதம் 4.5 லட்சம் வருமானம். உங்களை மாதிரி பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கலாமா? நான் கேள்வி கேட்டேன், என்னடா அது? பிகாஸ் பிஏ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு பிஹெச்எல்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு துறை நிறுவனத்தில் ஒரு முதுநிலை மேலாளராக 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். எனக்கு எப்போ என்னுடைய சம்பளம் 2 லட்சம் தெரியல. பட் இயர் ஐ கேன் ஏபிள் டு சி அனதர் 6 months டெஃபினட்டாக அது 7 lakhs 8 lakhsக்கு போகும். அனதர் 6 lakhs 6 monthsல 10 lakhsக்கு போகும். வாட் இஸ் திஸ்? ஏன்னா நான் பிஏ படிச்சிருக்கேன், எம்பிஏ படிச்சிருக்கேன். why did I do it? நான் ஏன் அதை செஞ்சேன்? ஏன்னா நிறைய பேர் பிஏ படிச்சிருக்காங்க, எம்பிஏ படித்தாங்க, நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ நம்மளும் படித்தோம்னா நமக்கும் நல்ல வேலை கிடைக்கும்ன்றதுனால அதை படித்தோம். ரைட் ஆர் ராங்? எஸ். நாங்கள் அடுத்து அந்த பிஏ எம்பிஏ படிக்கும்போது சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சொன்னு மண்டைக்குள்ளே இறங்கிச்சா? எவ்வளோ கஷ்டப்பட்டோம் உள்ள இறங்கிக்கிறது. எத்தனை தடவை இந்த தலையை போய் முட்டிக்கிட்டோம், எத்தனை தடவை சோத்தை போய் முட்டிக்கிட்டோம். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஒன் திங். பட் அதை செஞ்சோம்னா நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் வரும். பட் என்னோட சம்பளம் 1.5 லட்சம், இங்கே பார்க்குறேன் 4 லட்சம் 6 லட்சம் ஆகப்போகுது, 10 லட்சம் ஆகப்போகுது. அப்போ தான் அவருக்கு சொன்னார், இதுவரை நீ யாரை பார்த்தாலும் ஆரோக்கியமாக இருந்தா. ஆனால் இங்கே வந்து ஒரு அசோக் சார் உங்களோட ஒரு 150 பொருள்கள் மேலே ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை ஷேர் பண்ணியிருப்பார். பட் அப்போ இருந்தது ஜஸ்ட் 10 ப்ராடக்ட்ஸ். அந்த 10 ப்ராடக்ட்ஸு நிறைய பேருடைய கொலஸ்ட்ராலை 0 ஆக்கியிருந்தது, நிறைய பேருடைய சுகரை நார்மலுக்கு கொண்டு வந்திருந்தது, நிறைய பேரோட ஆஸ்மாவை க்யூர் பண்ணியிருந்தது, நிறைய பேரோட முட்டு வலிகளை க்யூர் பண்ணியிருந்தது. பரிபூர்ணமாக மார்க் தட் வேர்டு. ஏன்னா நீங்கள் ரத்த கொதிப்பு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா மருந்து எழுதி தருவார். ரத்த கொதிப்பு நிற்காது, மருந்து பிரிஸ்கிரிப்ஷனோட டோசேஜ் ஏறும். ரைட் ஆர் ராங்? எந்த வியாதியாக தான் எக்ஸப்ட் கோல்ட் அண்ட் ஃபீவர். பட் இங்கே பரிபூர்ணமாக குணமாக இருந்ததை பார்த்தேன். How was it? Because of these products. And எவ்வளவு செலவு? ஒரு நாளைக்கு ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி 6 ரூபா 7 ரூபா. அதிகபட்சமாக ஒரு ஜூஸ் சாப்பிட்டோம்னா 75 ரூபா 80 ரூபா கொடுப்போம். அந்த அவ்வளோதான் செலவான பரிபூர்ண குணம். இது வந்து கம்பெனி என்ன பண்ணிருக்கலாம்? ஐஸ்வர்யா ராய்கிட்டயோ ஜோதிகாட்டியோ அந்த சூர்யா பூரியாக்காரங்க கொடுத்து ஒரு டான்ஸ் போட்டு ஒரு மியூசிக்கை போட்டு சன் டிவி, ஜெயா டிவி, லொட்டா டிவி எல்லாம் டிவியில் போட்டு முடிச்சிருக்கலாம். பட் அதுக்கு இல்லாமல் நம்மகிட்ட கொடுத்து நம்மள ஆரோக்கியமாக வச்சுக்கோ, உனக்கு தெரிஞ்ச நண்பர், உன்னுடைய உறவினர், உனக்கு சொந்தமான நண்பர்கள் இவங்களுக்கு சொல்லு அப்படின்னாங்க. அப்படிதானே எனக்கு 4 லட்சம் தான் ஃபர்ஸ்ட். இதுலேயே போல்டு. 2வது சந்தேகம் என்ன இருக்கிறது, ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். அடுத்ததுக்கு விளக்கினான். நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? Why should I come from Delhi to Chennai to talk to you? என்ன டெல்லியில் ஆள் பற்றாக்குறையா? I said I'm your friend. That's it. நீ உன் ஃப்ரெண்டை பார்க்கணும், உன்னுடைய ரிலேட்டிவை பார்க்கணும், உனக்கு யாரெல்லாம் அசோசியேட் அவங்கள பார்க்கணும். தட்ஸ் இட். இப்போ யோசிச்சு பார்த்தேன், நான் வேலையில் இருக்கும்போது அவங்களும் வேலையில் இருக்க போகிறாங்க. அப்போ நான் வேலையை விடணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்னுடைய வேலை சேஃபு. வேலை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோங்க?
இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் வேலை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் தான் சாப்பிட்றோமா, டிவி பார்க்கணும். அப்புறம் அதாவது நம்மளை தவிர மற்ற ஜீவன்லாம் இருக்கு இல்லையா, என்ன சொல்லுவோம்னா வாயில்லா ஜீவன். கரெக்டா? அது வாயில்லைன்னு அப்படியே வாயில்லா ஜீவன். நம்ம பேச முடியும். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த வாயை திறந்து சூப்பரான விஷயம் தான் பேசுவோம்ல. அந்த வெட்டி பேச்சா ஏன்டா வெஸ்டீஜா பேசக்கூடாதுன்னு எடுத்ததுதாங்க இன்னைக்கு. பிகாஸ் அந்த நேரத்தில் எனக்கு வாழ்க்கையில் அந்த சம்பவம், அதனால தான் அவங்கள்ட்ட போய் என்னடா பண்ணலாமா வேண்டாமான்னு போய் கேட்டேன். இன்னைக்கு அது வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 1600 ஆரம்பிச்சது என்னோட முதல் மாத வருமானம். புதுசாக வந்தால் வந்து யூவிங் அது எவ்வளோ ஆயிருக்குன்னு யூ காண்ட் ஈவன் இமேஜின். இட் வெண்ட் அப் டு 25 lakhs per month. Day 1 செப்டம்பர் மாதம் 2009 இப்போ வரைக்கும் மார்ச் 2026 வரைக்கும் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு கூட்டினேன்னா it is beyond 22 crores. யோசிச்சு பாருங்க. ஆவரேஜ் இட் இஸ் மோர் தென் 1.25 or 1.5 crore every year. That means every month average income in வெறும் ஆவரேஜ் போட்டிங்கனாலே it is more than 12 lakhs 13 lakhs. சத்தத்தை காணும். அதான் சொன்ன மாதிரி are you going to miss it? It's $1 million question. And for which the investment கேட்குறாங்களா, நீங்கள் இதை படிச்சிருக்கணும், இதை குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்களா, அல்லது இந்த ஸ்கில் வேணும், இந்த திறமை வேணும் ஏதாவது சொல்கிறாங்களா? நத்திங். நீங்கள் இவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க, நான் பேசுகிறேன், நான் எதுக்கு பேசணும்? இந்த மாதிரி உதவிகள் வேறு இருக்குது பாருங்கள். இந்த ஹாலில் வந்து உட்காந்துருக்கீங்க, இதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்து டிக்கெட் கொடுத்து உள்ள வந்தீங்க? திருப்பி உங்களுக்குள்ளே கேளுங்க, ஆர் யூ கோயிங் டு மிஸ் இட்? இப்படி ஒரு விஷயத்தை ஆர் யூ கோயிங் டு மிஸ் இட்? ஆஸ்க் வித்தின் யுவர்செல்ஃப் 3 questions. Very important 3 questions. If not vestige, what? எல்லார் வாழ்க்கையும் மாறணுமா? Yes. If you want that, vestige விட்டுருங்க. What is other? If not vestige, what? Ask that question, $1 million question. If not vestige, what? சார் வேறு எதுவுமே இல்லை. இதை விட்டுட்டு வேறு எதுவும் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், வித்தவுட் எனி குவாலிஃபிகேஷன், வித்தவுட் எனி ஸ்கில் அண்ட் மற்றவங்க உதவி, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸோட வேர் வில் யூ கெட் இட்? எங்கேயாவது தெரியுதா? எங்கேயாவது அந்த டனலில் எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னமாக ஒரு ஸ்பார்க் ஆஃப் லைட், ஏதோ அங்கே ஒரு ஒளி தெரியுதுடா, அதை போட்டு தூக்கி போனோன்னு என்னோட வாழ்க்கை பிரகாசமாயிடும். இஸ் தேர் எனிதிங் லைக் தட்? நோ சார். பட் இங்கே சின்ன ஒளி இல்லை, பூதம் மாதிரி ஒளி தெரியுது. எஸ். இந்த செகண்ட் கொஸ்டின், சக்ஸஸ் யாருக்கு வேணும்? மீ. உங்களுக்கா, உங்கள் பொண்ணு, உங்கள் பையனுக்கா, உங்கள் அப்பாக்கா, உங்கள் அம்மாக்கா, உங்கள் ஃப்ரெண்டுக்கா? இஃப் நாட் எல்லாரும் இல்லை, முதல்ல உங்களுக்கு. இஃப் நாட் மீ, ஊ எனக்கு சக்ஸஸ் எல்லாம் வேறு யாருக்கு? You're going to miss it, you're going to miss your success. The last and but not the least, if not now, when? இப்போ இல்லாட்டி வேறு எப்போ பண்ணிக்கலாம்? நீங்கள் நேரம் சரியில்லை, எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு அது இருக்குது. பிரச்சனைகள் இருக்கா? என்னைக்கான பிரச்சனை இல்லாமல் இருக்கும்? மணி இருக்கும்போது இல்லை. தேர்ஸ் ஒன் டே நம்ம கண்ணு மூடுற நாள், பரமனன்ட் கண்ணு மூட சொல்கிறேன், நான் தூங்குற நாள். அந்த பிரச்சனை தீருமா? டோன்ட் வரி அபௌட் இட். ஏன்னா இன்னைக்கு அப்படிங்கிறது தான் பர்மனன்ட். தட் இஸ் தி ஆம்னி ப்ரெசன்ட். அதுதான் லைஃப். நேற்று இஸ் எ ஹிஸ்டரி. உடைஞ்சு போன பானை கோன்.
tomorrow, மதில் மேல் பூனை, cat on the wall. You don't know what it happens. But today, now, this second, அதான் பாவ கேட்ட, are you going to miss it? Ask these 3 questions. If not, what? ஸ்டேஜ் இல்லாட்டி வேறு என்ன? எனக்கா வேறு யாருக்காக சக்ஸஸ்? இன்னைக்கு விடலாமா, இன்னைக்கு பண்ணலாம். ஆல்வேஸ் எதையுமே நன்றே அன்றே இன்றே செட் டு இட். அண்ட் செய்யும்போது உங்கள் லைஃப் மாத்திரம் தான் மாறப்போதா? நான் முதலமாக 25 லட்சம், நீங்கள் 10,000 பேர். There are 10,000 people today earning from meager 5,000 to 13 lakhs every month. கார் வாங்கிட்டாங்க. இங்கே ஒரு மேடம் வந்து கார் வாங்கினவங்க இன்னைக்கு ஃபெலிசிட்டேட் ஆகி போனாங்க. பார்த்தீங்க, May 3rd another person is going to take a car. இன்னொன்று டிசைட் ஆகலை. எனி டைம் திஸ் எண்ட் ஆஃப் திஸ் மந்த், பிகாஸ் உங்கள் கார் புக் பண்ணிட்டாரு, உங்கள் கார் வரல. இட்ஸ் வெயிட்டிங். 2 கார் வெயிட்டிங் டு பி டெலிவர்டு. எவ்ரி மந்த் 2 கார் 3 கார் டெலிவரி ஆகிட்டு இருக்கு. 450 families going minimum 10 lakhs to a maximum of 20 lakhs car. ஸ்பெஷலாக ஒரு 10 குடும்பங்கள் ஒரு பென்ஸ்லையோ பிஎம்டபிள்யூயோ ஆடியோ போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஜஸ்ட் உங்கள் லைஃப் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமா? எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர். வெறும் லைஃப் சேஞ்ச் இல்லை, திரும்பி பார்த்தோன்னா அது மைஸில் இருக்குது. லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்குது. எவ்வளோ பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறோம்? அடுத்து நம்ம நாட்டு நிலங்கள் மலட்டுத்தன்மைக்கு போயிட்டு இருக்கிற நிலங்கள் நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மூலியமாக செழிப்பு நிலங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது. நீங்களும் நல்லா இருக்க போறீங்க. த்ரூ அவுட் என்டையர் உங்க சுத்தி நல்லா இருக்க போகுது. என்டையர் சொசைட்டி எந்திரிக்க போகுது. என்டையர் இந்தியா விழித்தெரிய போகுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள இருக்கீங்க. ஆர் யூ கோயிங் டு மிஸ் இட்? So let's all join together. Let's all work together and let's all grow together. Thank you so much and all the best.